செஃப்பே எல்லாமே நீங்க சமைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒரே வழி இதுதாங்க. 2 மாஸ்டர் இருந்தாவே இன்னைக்கு 1500 பேருக்கு நம்ம சமைச்சிடலாங்கிறது ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. மாஸ்டர் இருந்தாலும் சரி, மாஸ்டர் இல்லைனாலும் சரி, வேலைக்கு ஆள் இருந்தாலும் சரி, ஆள் இல்லைனாலும் சரி, வருஷம் முழுக்க ஒரே டேஸ்ட் நீங்க கொடுக்கணும்னா ஒரே ஆப்ஷன் இதுதான். இந்த 2 பொருளை வச்சு நீங்க சிக்கன், மட்டன், மீன் குழம்பு இந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸா நிறைய ப்ராடக்ட் நம்ம அவருக்கு பண்ணி கொடுத்தோம். மேக்ஸிமம் 1 ஹவர்ல 1500 பேர் சமைச்சே முடிச்சிடலாம். அதேதான். மசாலா பொடி எப்படி போடணும்னா அந்த காய் வெந்துருச்சான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும் நீங்க. எதனாலனா இப்போ காய் வேகும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நேரம் மசாலா பொடியை போட்டு கொதிக்க விட்டோம்னா டேஸ்ட் மாறிடும். போன வீடியோவில் நாங்கள் சொல்லியிருப்போம் செஃப்பே இல்லாமல் ஈஸியாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவை பார்த்து நம்மளுக்கு ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. அதாவது டெய்லி ஒரு நேரம் வந்து 1500 பேர் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி 3 வேளையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சம்பத்கான் அவங்களுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு பண்ணி கொடுத்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்ஸ்டைல்ஸ்க்காக பண்ணோம். ஒரு கேண்டீன், டெக்ஸ்டைல்ஸில் மில்லில் ஒரு கேண்டீனுக்காக பண்ணோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம சாப்பிடும் பார்த்தீங்களா, சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, குருமா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம், மீன் குழம்பு, சிக்கன் பிரியாணி இதெல்லாம் கேட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லா ஐட்டமும் ஓரளவு பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் R&Dல இருக்குது நிறைய ஐட்டம். எங்களுக்கு எங்களோட ஃபுட்டை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி தரணும், அதாவது SOP படி கொடுக்கணும். குறிப்பா இதுல எந்த விதமான ஆர்டிபிஷியலும் இருக்கக்கூடாது, நேச்சுரலா எங்களோட லேபருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. வாங்க உங்க ரெசிபி என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாங்க அனலைஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா அவங்களோட மாஸ்டரை வச்சு அந்த ரெசிபியை நாங்க சமைச்சு காமிக்க சொன்னோம். எங்களுக்கும் சமைச்சு காமிச்சாங்க. நாங்களும் அதை சமைச்சு எல்லாமே டேஸ்ட் பார்த்தோம். அவங்களும் அதை டேஸ்ட் பார்த்தாங்க. எல்லாம் எங்களுக்கு ஓகேங்க, இதே மாதிரி எங்களுக்கு சமைச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட ரெட்டார்ட் யூனிட், ஆட்டோக்ளோவ் யூனிட் இருக்கு இல்லையா, அதுல வந்து அவங்களோட ரெசிபியை நாங்க அப்படியே சமைச்சு இன்னைக்கு நாங்க வந்து டைரக்டா அவங்களோட மில்லுக்கே வந்து நம்ம ட்ரையல் கொடுத்துருக்கோம். இந்த ட்ரையலை அவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா 2 ஸ்டெப்ல எப்படி சமைக்கிறது, 3 ஸ்டெப்ல எப்படி சமைக்கிறதுன்னு அவங்களோட மாஸ்டருக்கு நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து சாப்பாடு சாம்பார். முதல்ல எண்ணெயை ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான காயை போட்டு வதக்கிட்டோம். காய் வதங்கினதுக்கு அப்புறம் சாம்பார் பேஸ்ட் அதை போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு ஊற்றியாச்சு. இப்போ வந்து மசாலா பொடி போடணும். மசாலா பொடி எப்படி போடணும்னா அந்த காய் வெந்துருச்சான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும் நீங்க. எதனாலனா இப்போ காய் வேகும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நேரம் மசாலா பொடியை போட்டு கொதிக்க விட்டோம்னா டேஸ்ட் மாறிடும். காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் மசாலா பொடி போடணும். மசாலா பொடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 7 நிமிஷம் கொதிச்சா போதும், இறக்கி கீழே வச்சிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டீங்கன்னா சாம்பார் டேஸ்ட் இருக்கு. இப்போ காய் வெந்துருச்சு, போட்டுடலாம். இந்த சாம்பார் பவுடர் எதனால நம்மளை அப்ரோச் பண்ணாங்கன்னா, அடிக்கடி மாஸ்டர் மாறிடுறாங்க, எங்களுக்கு வந்து டேஸ்ட் மாறிடுதுங்க. கிட்டத்தட்ட 1200 பேர் சாப்பிட்றதுனால ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு நிறைய கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எங்களுக்கு ஒரே மாதிரி வேணும்னு சொன்னாங்க. நாங்க அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. எங்களை வந்து இவங்க அப்ரோச் பண்ணும்போது என்ன கேட்டாங்கன்னா, எந்தவித கெமிக்கலோ ஆர்டிபிஷியல் ஃபிளேவரோ கலரோ இல்லாம நேச்சுரலா வேணும், ஏன்னா எங்க எம்ப்ளாய்க்கு நேச்சுரலா நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதுக்காகத்தான் நம்மளோட நன்றி மசாலா தேடி வந்தாங்க. நாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி திருப்திகரமா நல்லபடியா குறைந்த விலையில நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெசிபி வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருப்பாங்க. கம்மியான ரேட்ல தரமான உணவு கொடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ ஆர்டிபிஷியலா எது இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப முக்கியம். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பண்ணி கொடுத்தோம். இப்போ நம்ம பேஸ்ட்ல சமைச்சல, இது வந்து டக்குன்னு ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் தான். ரசம் வைக்கணுமா 10 நிமிஷம் தான், கிட்டத்தட்ட 50 பேர் சாப்பிடலாம். சாம்பார் வைக்கணுமா 4 மணி நேரம் தான், கிட்டத்தட்ட 200 பேர் சாப்பிடலாம். புளிக்குழம்பு வைக்கணுமா ஒரு 70 பேர் தான். 10 நிமிஷத்துல நம்ம 70 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். இந்த மாதிரி தான் நம்மளோட எல்லா ரெசிபியும். பிரியாணி நார்மலா சமைக்கணும்னா 1.5 மணி நேரம் ஆகும். நம்மளோட பேஸ்ட் வச்சு சமைக்கணும்னா மொத்தமாவே 20 நிமிஷம் குக்கிங் டைம், 20 நிமிஷம் தம் டைம், 40 நிமிஷத்துல சமைச்சிடலாம். ஆனா எப்ப சமைச்சாலும் சரி, வருஷம் 1ல இருந்து வருஷம் லாஸ்ட் வரைக்கும் ஒரே டேஸ்ட்ல நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அதுக்காக தான் நம்மளோட நன்றி மசாலாவை அப்ரோச் பண்ணி எங்ககிட்ட கேட்டாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நாங்க பண்ணி தரங்க. மாஸ்டர் இருந்தாலும் இல்லனாலும் உங்களுக்கு அதே டேஸ்ட் தான் வரும். எந்த லேபர் இருந்தாலும் இல்லனாலும் அதே டேஸ்ட் தான் வரும். செஃப் இருந்தாலும் இல்லனாலும் அதே டேஸ்ட் தான் வரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் எல்லா ப்ரொடக்ஷன் ஆகி அவங்களுக்கு ஒரு ட்ரையலும் காமிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம என்னென்ன ட்ரையல் பார்த்தோம்னா, சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவி, புளிக்குழம்பு, சாம்பார், ரசம், வெஜ்ஜு குருமா. சப்பாத்திக்கு வந்து ரெகுலராக சாப்பிடுவோம். நீங்கள் என்ன சார் சாப்பிடலையா? நாங்கள் பிரியாணியில் போயிட்டோம். நாங்கள் டேஸ்ட் பண்ணுறதுக்காக தயாராக இருக்கோம். அப்படியா? சரி. நீங்கள் வந்து சார் வந்து வெஜிடேரியன், அதனால சிக்கனுக்கு போக முடியலையா? குருமா, வெஜ்ஜு குருமா வந்து பண்ணுறேன். ஆமாம், சாம்பார், ரசம், புளிக்குழம்பு எல்லா ஐட்டத்தையும் நம்ம நீங்கள் பார்த்துட்டு நம்ம கேண்டீனில் சமைக்கிற மாதிரியே இருக்கா, டேஸ்ட் எதுவும் மாறி இருக்கா அப்படின்றது நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள். புளிக்குழம்பு வேற லெவல். அப்படிங்களா? செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்குது சார். அதாவது ஈஸியாக இருக்குது சார். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இவ்வளோ மாஸ்க் தேவையில்லை. 2 மாஸ்டர் இருந்தாவே இன்னைக்கு 1500 பேருக்கு நம்ம சமைச்சிடலாங்கிறது ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா குருமாலாம் வந்து 5 மினிட்ஸ் தான். அதே மாதிரி புளிக்குழம்பு அதே மாதிரி தான். மேக்ஸிமம் 1 ஹவர்ல 1500 பேர் சமைச்சே முடிச்சிடலாம். அதே தான். இன்னைக்கு 2 ஐட்டம் நான்வெஜ் செஞ்சிருக்கோம். சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் வறுவல், ரெண்டுமே சூப்பர், வேற லெவல் டேஸ்ட்டு. இப்போ நான்வெஜ்ஜை ஸ்டார்ட் பண்ணால் அடுத்து வந்து வெஜ்ஜில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சார் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது சார். நல்லா இருக்குங்களா? உண்மையை சொல்லணும். சார் ஓகே, நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நல்லா தான் இருக்குது. இது சாப்பிட்டு முடிச்சுட்டு வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க சார். ஓகே சார்.
உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கோ, கேட்டரிங்க்கோ, காலேஜுக்கோ, இல்லைனா இந்த மாதிரி மில்லுக்கோ டெய்லி நிறைய பேர் சாப்பிட்றாங்க, எங்களோட ஃபுட்டை வந்து SOP படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பா எங்களை அப்ரோச் பண்ணுங்க. உங்களுக்கு தரமான உணவை நாங்க கொடுக்க காத்திருக்கோம். ஸ்கிரீன்ல எங்களோட நம்பர் இருக்கு. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா எங்க மேனேஜர் எடுத்து பேசுவாங்க. உங்களுக்கு ரசம், சாம்பார், புளிக்குழம்பு, பிரியாணி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, வெஜ் குருமா, சால்னா நம்ம ஈஸியா கெமிக்கலே இல்லாம பண்ணி கொடுப்போம். ஆமாங்க, கண்டிப்பா. ஏன்னா உணவுங்கிறது ரொம்ப முக்கியம். அது நல்ல சுவையாகவும் கெமிக்கல் இல்லாமே அதே நேரத்தில் குறைஞ்ச விலையிலுமே. ஏன்னா இந்த மாதிரி கேண்டீன் இந்த மாதிரி ஒரு மில்லில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதிக விலையில கொடுக்க முடியாது, கொஞ்சம் குறைஞ்ச விலையில தான் கொடுக்கணும். அதே நேரத்தில் அவங்க நல்ல சாப்பாடும் கொடுக்கணும். அதை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்லயோ ஒரு பெரிய ஹோட்டல் போய் சாப்பிட்டு நல்லா இருக்கணும். அந்த மாதிரி கொடுக்கணும்னா கொஞ்சம் கண்டிப்பா ஜாஸ்தி ஆகும். அது இந்த மாதிரி ஈஸி ப்ரொடக்ஷன் பண்ணும்போது காஸ்ட்டும் கம்மியாகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இல்லைனாலும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா நிறைய பேர் சாப்பிடும்போது இங்கே பெரிய பெரிய பிரச்சனை வரும். எனக்கு இன்னைக்கு காரமா வந்துருச்சு குழம்பு, இன்னைக்கு உப்புப்பா இருக்குது, வாயில வைக்க முடியல, அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஆனால் இந்த மாதிரி நீங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லை, ஈஸியா போயிட்டே இருக்கு. மாஸ்டரும் தேவையில்லை. அதனால நீங்க ரொம்ப ஏண்டரி பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். ரெகுலரா சமைக்கிறது அப்ப எப்படி காஸ்ட் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும்னா, இன்னைக்கு வந்து வெங்காயம் தக்காளி விற்கிது, நம்ம இந்த ரெட்ராட் பேக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு கிடாது. அப்போ இன்னைக்கு தக்காளி 10 ரூபாய்க்கு விற்கிது, நாளைக்கு 50 ரூபாய்க்கு விற்கும், 60 ரூபாய்க்கு விற்கும். இப்போ 10 ரூபாய்க்கு நம்ம இருக்கும்போதே ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வருஷம் முழுக்க ஒரே டேஸ்ட்ல கொடுத்துடலாம். தக்காளி மட்டும் இது கிடையாதுங்க, இஞ்சி, பூண்டு, மல்லி, புதினா, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே விலை ஏறி இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் ஈஸி பண்றது தான் நம்ம கிட்ட வந்திருக்காங்க. 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் பேஸ்ட் போடணும், அடுத்து கறியை போடணும், அடுத்து மசாலா போடணும், தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சா கிரேவி ரெடி, குழம்பு ரெடி, பிரியாணி ரெடி. இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்டெப்ல தான் நம்ம கொடுத்துருப்போம். ரெசிபியை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வரும்போதே நாங்கள் சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வாரம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் சார், நாங்கள் எல்லாமே சமைப்போம், ரெக்கார்ட் பண்ணி தருவோம், நீங்கள் டேஸ்ட் பார்க்கணும், டேஸ்ட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா அந்த ரெசிபியை லாக் பண்ணி அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் எப்போவுமே இந்த ரெசிபி மாறாதுன்னு சொன்னாங்க. 1 வாரம் நம்ம கூட தான் இருந்தாங்க. ஏன்னா இந்த சாப்பாடு அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதை நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம்னா இந்த ப்ரெஷர்லேருந்து நம்ம வெளில வந்துடலாம், அடுத்த வேலைக்கு போயிடலாம். அதனால அவரும் நிறைய பிஸியான வேலையிலையும் நம்ம கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணி நிறைய அந்த ரெசிபிலாம் பார்த்து டேஸ்ட்லாம் பார்த்து கிட்டத்தட்ட 1 வாரத்தில் நாங்களும் ரெசிபியை வந்து ஆரண்டி பார்த்து ப்ரொடக்ஷன் பண்ணி இன்னைக்கு ட்ரையலும் நம்ம கொடுத்துட்டோம். இதே மாதிரி தான் வருஷம் முழுக்க அவங்க சமைக்க போறாங்க. கண்டிப்பா நீங்க நம்ம நன்றி மசாலாவை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு. உங்களோட ப்ராசஸும் நாங்கள் SOP படி ஈஸியாக பண்ணி தந்துடுறோம்.